இன்றைக்கி நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 வீக்குக்கு எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்றது. இப்போ நல்லா இஞ்சியை சூப்பராக தோல் சீவி எடுத்து வச்சுட்டேன். இஞ்சியில் தோல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பூண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய், இல்லை நீங்கள் சமையலுக்கு இருக்க ஆயிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்பயுமே இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பரவாயில்ல, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பூண்டையும் இஞ்சியும் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிங்கன்னா நீங்கள் 1 மந்த்து கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் நான் 1 வீக் மட்டும்தான் நான் வந்து எப்பயுமே ரெடி பண்ணி வைப்பேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கல்லுப்பு போடுறேன், நீங்கள் சால்ட்டு கூட போட்டுக்கலாம். இந்த உப்பு, எண்ணெய் இதெல்லாம் சேரும்போது வந்து சூப்பராக இருக்கும். நமக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து கெட்டு போகவே போகாது. இப்போது நான் கொஞ்சமாக பாதாம் ஆயில் அண்டு ஆலிவ் ஆயிலை வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து ஆலிவ் ஆயிலும் பாதாம் ஆயிலும் எப்பயுமே இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நல்லெண்ணெய் கூட வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த எண்ணெய், கடலெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா 1 வீக்கு இல்லை 1 மந்த்து கூட நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா ஊறுகாய் மாதிரி இருக்கும் அது. ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேலைக்கு போகிற பெண்கள் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ பூண்டு உரிச்சிட்டு இஞ்சியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமையல் பண்ணும்போது அதே மாதிரி டைமும் எடுக்கும். அதனால தான் இப்படி ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு மெத்தடில் நான் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணுறேன். இந்த கலர் ஒயிட் கலர் சேஞ்சே ஆகாதுங்க. 1 வீக் ஆனாலும் சரி, 1 மந்த் ஆனாலும் அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி ஃப்ரிட்ஜில் அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்றது இது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். மறுபடியும் உங்களுக்காக போடுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாக்ஸை மூடி அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியது தான். நமக்கு தேவையான போது சட்டுன்னு எடுத்து சட்டுன்னு சமைச்சிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். SRLM Stars சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.